நீங்கள் படிக்கும் பொழுது கவனம் சிதறாமல் இருக்க சில வழிகள். குறித்த நேரத்தில். முதல் விஷயம், நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கென ஒரு கோல் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பிட்ட இந்த நேரத்திற்குள்ளாக இந்த பாடங்களை படித்து முடிப்பேன் என்று எண்ண வேண்டும். உதாரணமாக, தேர்வின் போது கடைசி நேரத்தில் பல மாணவர்கள் விறு என்று படிப்பார்கள். அப்போது அவர்களுடைய முழு கவனமும் படிப்பில் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் எப்படி முடிகிறது? எனவே உங்கள் கவனத்தை நீங்கள் நினைத்தால் கட்டுப்படுத்த முடியும். அதற்கு சிறந்த வழி, குறித்த நேரத்தில் படித்து முடிக்க வேண்டும் என்ற உறுதி வேண்டும். செல்போனை படிக்கும்போது கவனத்தை சிதறடிப்பதில் செல்போன் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சாதாரண மெசேஜ் தான் வந்திருக்கும், ஆனால் என்ன மெசேஜ் என்று பார்த்துவிட்டு அதோடு நின்றுவிட மாட்டார்கள். அதன் பிறகும் வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துள்ளதா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டிக்டாக் என்று சென்று விடுவார்கள். இப்படி இருக்கும்போது செல்ஃபோனிலிருந்து வெளியே வந்து படிப்பை தொடர்வது மிக மிக கடினமான விஷயமாகும். எனவே படிக்கும்போது செல்ஃபோனை சைலண்டில் போட்டு விடுங்கள். முடிந்தால் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் வைத்து விடுங்கள். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். 90% பேருக்கு இந்த பழக்கம் உண்டு. சிறிது சோம்பல் ஏற்பட்டால் கூட நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சென்று விடுவார்கள். இன்றைய வேலைகளை இன்றே முடிக்க வேண்டும். நீங்கள் படிப்பதற்கு திட்டமிட்டு விட்டால் அதில் ஒன்றில் கூட காலதாமதம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளி போடும்போது அதற்கு அடுத்துள்ள காரியங்களும் தடைப்பட்டு போகும். எனவே நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்பதை இன்றோடு மறந்துவிடுங்கள். மேலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை, இன்றைய செயல்களை இன்றே முடித்திடுவேன் என்று தீர்மானமாக இருங்கள். தொடர்ந்து படிக்க முடியாவிட்டால் எல்லோராலும் தொடர்ந்து ஒரே இடத்திலிருந்து ஒரே பாடத்தை படித்து கொண்டிருக்க முடியாது. தொடர்ந்து படிக்க முடியாவிட்டால் படித்ததை எழுதி பாருங்கள். வாசிப்பதிலிருந்து எழுதுவதற்கு மாற்றுங்கள். இவ்வாறு நீங்கள் உங்கள் செயல்களை மாற்றிக்கொண்டே இருக்கும்போது மனம் வேறெங்கேயும் செல்லாது. குறிப்பாக பகல் கனவு காணாது. உதாரணத்திற்கு, அரை மணி நேரம் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தால் ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் வாசித்தவற்றில் முக்கியமானதை குறிப்புகள் எடுப்பதற்கு ஒதுக்கிக் கொள்ளுங்கள். பின்பு தொடர்ந்து வாசிக்கலாம். ஒரு பாடத்தை படித்து முடித்த பிறகு நீங்கள் எடுத்துள்ள குறிப்புகளையும் ஒரு முறை வாசித்து கொள்ள வேண்டும். படித்தவுடன் தூங்க செல்லக்கூடாது. பெரும்பாலானோர் இரவில் படித்து முடித்த பிறகு அப்படியே உறங்க சென்று விடுவார்கள். உண்மையில் இதுதான் மிக மிக தவறான செயல். இவ்வாறு படித்து முடித்த பின் உறங்கினால் நீங்கள் படித்தவைகள் உங்கள் ஞாபகத்திற்கு செல்லாது. இதற்கு நேர்மாறாக தூங்கி எழுந்தவுடன் படிக்க வேண்டும். அதாவது இரவு முழுவதும் நன்றாக தூங்கியிருப்பீர்கள், காலை எழுந்தவுடன் படிப்பீர்கள். அதனை தொடர்ந்து பகல் முழுவதும் விழித்து கொண்டிருப்பீர்கள். இதுவே சரியான அணுகுமுறை. சிலருக்கு இரவில் படிப்பதுதான் பிடிக்கும். அவர்கள் இரவில் படித்தவுடன் குறைந்தது 4 மணி நேரம் கழித்தே தூங்க செல்ல வேண்டும். இவ்வாறு செய்தால் உங்கள் படிப்பில் மேன்மை பெறலாம். நன்றி.